ஜெபம் பண்ணுகிறாய். உன் பிள்ளைகளுடைய படிப்புக்காக மட்டும் ரொம்ப பக்தியாக ஜெபம் செய்கிறாய். உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக மட்டும் நீ உலக நன்மைக்காக மட்டும் கவனம் செலுத்தி ஜெபம் பண்ணுகிறாய். அதிலே நீ மகிழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்னிலே உனக்கு சந்தோஷம் இல்லை, என்னுடைய ஆசீர்வாதத்திலே தான் உன்னுடைய சந்தோஷம். ஆண்டவர் பார்க்கிறார், ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறார். ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நான் தான் உன்னுடைய சந்தோஷம். நான் தான் உனக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தேன். நான் தான் உன்னை எனக்காக பலியாய் கொடுத்தேன். நீ என்னிலே மகிழ்ந்திருக்க வேண்டும். அந்த சகோதரர் சொன்னார், ஆண்டவர் எனக்கு நன்மைக்கு தான் செய்திருக்கிறார் பிரதர். இந்த நஷ்டத்துக்காக ஸ்தோத்திரம், இழப்புக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவருக்கு நான் நிறைய டைம் கொடுக்கிறேன். ஆண்டவர் எனக்கு நிறைய டைம் கொடுத்துட்டாரு. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க, ஜெபிக்க, நான் ஊழிய செய்ய, ஒண்ணுமே இல்லாட்ட கூட நான் சந்தோஷமா இருக்கிறேன் கர்த்தருக்குள்ள. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம். தன்னை மறுபடியும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அவரை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவர் சொன்ன அனுபவம் ரொம்ப அவசியமான வேதத்தின்படியான ஒரு அனுபவமா இருந்தது. ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். சில மாதங்கள் கழித்து மறுபடியும் சந்தித்தேன். பிரதர் எப்படி இருக்கிறீங்க? இழந்து போனது எல்லாம் கர்த்தர் திரும்ப தந்துட்டார் பிரதர். 2 மடங்கா தந்துட்டார். முன்னால இருந்ததை விட ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். ஆனா இப்போ நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை பிசினஸ் பக்கமே போக மாட்டேன். அதிகாலையில் 2 மணி நேரம் ஆண்டவருக்கு அந்த நேரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். செல்போன் ஆனே பண்ண மாட்டேன். ஜெபம் முடிஞ்ச பிறகுதான் செல்போன் ஆன் பண்றது. பிசினஸ் எல்லாம் 2வது, முதல்ல எனக்கு இயேசு. பிசினஸ் எல்லாம் 2வது, முதலாவது எனக்கு ஆராதனை, ஊழியம். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதில் இப்ப கவனமாக இருக்கிறேன். நீங்க எதுக்கு முதலிடம் கொடுக்கறீங்க? உங்க பிசினஸுக்கா, பிள்ளைகளுடைய படிப்புக்கா, மார்க்குக்கா, படிக்க வைக்கிறதுக்கா, உலக காரியத்துக்கா, உலக ஆசீர்வாதத்துக்கா? எதுக்கு முதலிடம் கொடுக்கறீங்க? இயேசுவுக்கா? நமக்காக சிலுவை சுமந்த அவருக்காக அவரை நேசிக்கிறீங்களா? அவர் கொடுக்கிற வெறும் ஆசீர்வாதத்துக்காக அவரை தேடி வந்திருக்கிறீங்களா? நம்ம எதற்காக அவரை தேடுகிறோம்? அப்போ வேதத்துல பார்க்கிறோம், ஆபகுக் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் இழந்தாலும், எல்லாவற்றையும் இழந்து ஒரு பிச்சைக்காரனை போல தெருவில் நின்றாலும் என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்திருப்பேன்.